கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு கப்பல் கடற்கரையிலே சற்று தொலைவில் மூழ்கி கொண்டிருந்தது. கரையிலிருந்து ஒரே ஒரு படகு மாத்திரம் கொடிய புயலுக்கும் கோர அலைகளுக்கும் அஞ்சாமல் அந்த கப்பலுக்கு நேராய் போய் அதிலிருந்த ஜனங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தது. படகோட்டி மிகவும் களைத்து போய், இனிமேல் என்னால் போக இயலாது, ஏறக்குறைய எல்லாரையும் நான் மீட்டு விட்டேன், ஒரே ஒரு மனிதனை தான் என்னால் மீட்க முடியவில்லை என்றான். அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதன், படகோட்டியே, நீ போகாவிட்டாலும் பரவாயில்லை, நான் உனக்காக செல்கிறேன் என்றான். அப்பொழுது அவனுடைய தாய் தடுத்து, மகனே போகாதே, சில ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்கு போன என்னுடைய மகன் இன்று வரையிலும் திரும்பவில்லை, நான் உன்னையும் இழக்க பிரியப்படவில்லை என்றாள். ஆனால் அவனோ தாவி படகின் மேல் ஏறி விரைந்து சென்றான். நெடுநேரம் கழித்து படகு கரையை நெருங்கி வந்தது. மகன் படகிலிருந்து சொன்னான், அம்மா, கடலில் தத்தளித்தது ஒருவன் அல்ல, 2 பேர். 2 பேரையும் காப்பாற்றி விட்டேன். அதில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் காணாமல் போன உங்கள் மகனும் இருக்கிறான். அவன் இந்த கப்பலில் தான் பணி செய்தானாம் என்றான். தேவ ஜனமே, இன்றைக்கும் கடலில் தத்தளிக்கும் மக்களை பார்க்கிலும் பாவ உளையான சேற்றில் தத்தளிப்பவர்கள் ஏராளமான பேர். அவர்களை நாம் காப்பாற்றாவிட்டால் அவர்கள் நித்தியத்தை எங்கே செலவழிப்பார்கள்? பாதாளத்திலே, காரிருளிலே, அக்கினி கடலிலே அல்லவா பங்கடைவார்கள்? பாவ சேற்றிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து பரலோக கடலிலே சேர்க்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை அல்லவா? பரலோக கரையிலே நாம் அவர்களை சொந்த சகோதரர்களாக சகோதரிகளாக காண்பது எத்தனை ஆனந்தம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி பாவ சேற்றிலிருந்து மீட்டவர்களை வேதம் ஞானவான்கள் என்று குறிப்பிடுகிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு மரணத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்கள் மீட்டு அவர்களை பரலோகத்திற்கு நேராய் வழி நடத்துவீர்கள் என்றால் சதா காலங்களும் நாம் பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மற்றவர்களுக்காக, அதாவது பாவத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக அதிகமாய் செபியுங்கள். ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள். எப்படியாவது அவர்களை மீட்டு பரலோகத்தில் சேர்த்து விடுங்கள். கர்த்தர் சந்தோஷப்படுவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். லைக் பண்ணுங்க.